ಜ್ಞಾನಾನಂದಮಯಂ ದೇವಂ ನಿರ್ಮಲಸ್ಫಟಿಕಾಕೃತಿಂ ஆதாரம் சர்வ வித்யானாமய பாஸ்வகே. நமஸ்காரம். நெக்ஸ்ட் ஜென் டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். வார பலன் 17/6/2024 23/6/2024 வரலும் உண்டான வாரத்துக்கு மேஷம் முதல் மீனம் வரை என்ன பலன்கள் அப்படின்றத பார்ப்போம். இந்த வாரத்தில் முதல்ல இந்த வாரத்தினுடைய கோல்சாரம் எப்படி இருக்குது, அதற்கு பிறகு இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்ன, அதற்கு பிறகு இந்த வாரத்தினுடைய எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டம் அப்படின்னு 3 வகையாக பார்க்கலாம். முதல்ல இந்த வாரத்தினுடைய கோல்சாரம் அப்படின்னு எடுத்தோமே ஆனால் காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியான மேஷ ராசியில் செவ்வாய், ரிஷபத்தில் குரு, மிதுனத்தில் சூரியன், புதன், சுக்கிரன், கன்னியில் கேது, கும்பத்தில் சனி, மீனத்தில் ராகு. இந்த வாரம் அமைஞ்சிருக்கு. இந்த வாரத்தில் 19/6/2024 அப்படின்னு பிரகாரம், அதாவது வாக்கிய பஞ்சாங்க பிரகாரம் சனி பகவான் வக்கரகதி அடைகிறார். சதயம் 3ஆம் பாதத்திலிருந்து வக்கரம் ஆரம்பம் அப்படின்னு சொல்லக்கூடியது, அதாவது ரெட்ராகேஷன் சொல்லக்கூடியது, திரும்புகிறார் அப்படின்ற மாதிரி சொல்லுவாள். இந்த வாரத்தில் சந்திர பகவான் சித்ரா நட்சத்திரம் கன்னியா ராசியிலிருந்து உத்திராட நட்சத்திரம் தனுசு ராசி வரலும் போகிறார். தனுசு ராசினா உத்திராட நட்சத்திரம் 1ஆம் பாதம் வரலும். அதனால் கன்னியா ராசியில் ஆரம்பித்து, கன்னியா ராசின்றது சித்ரா நட்சத்திரம் 2ஆம் பாதம் முடிகிற நேரத்தில் தான் ஆரம்பிக்கிறார் கிட்டத்தட்ட இந்த வாரத்தை. துலாம், விருச்சிகம், தனுசு இந்த 4 ராசிகள்லேயும் ட்ராவல் பண்ணுறார். இந்த வாரத்தில் வர்ற விசேஷ நாட்கள் அப்படின்னு பார்க்கணுமே ஆனால் இந்த வாரத்தில் ஏகாதசி, இது ஒரு பெரிய விசேஷம், வைணவர்களுக்கு உண்டான ஒரு பெரிய ஏற்றமான காலம். இது என்ன எண்ணிக்கை அப்படின்னா 18ஆம் தேதி ஏகாதசி வருது. அதாவது எப்பொழுதுமே சர்வ ஏகாதசி அப்படின்றது 18ஆம் தேதி எண்ணிக்கை தான் இருக்குது. இருந்தாலும் ரொம்ப கம்மியான வினாழிகை இருக்குது ஏகாதசி. அதனால் ஏகாதசி சூரிய உதயம் ஆகும்போதே ஆகிறதுனால ரொம்ப விசேஷம். அதனால் அதைத்தான் ஏகாதசின்னு எடுத்து பண்ணணும். இந்த வாரத்தில் பார்த்தாலேனால் 19ஆம் தேதி அன்னைக்கு பிரதோஷ விரதம் இருக்கணும். அதாவது கஷ்டங்கள் நீங்குவதற்காக, எல்லா விதமான வெற்றிகளும் வர்றதுக்காக சிவபெருமானை வேண்டி அன்னைக்கு ஃபாஸ்டிங் இருக்கிறது அப்படின்றது ஒரு பெரிய விசேஷம். இந்த வாரத்தில் பார்த்தாலேயானால் 21/6/2024 ஜேஷ்டாபிஷேகம் ஸ்ரீரங்கம் ரங்கநாதருக்கு கேட்ட நட்சத்திரம், ஆனி மாத கேட்ட நட்சத்திரம் ஜேஷ்டாபிஷேகம்னு சொல்லக்கூடியது ரொம்பவும் விசேஷம். இந்த வாரத்தில் 22ஆம் தேதி அன்னைக்கு பௌர்ணமி, சூரியனும் சந்திரனும் 180 பாகைகள் இருக்கிறது. அது ஒரு பெரிய விசேஷம். 180 பாகைன்னா மீனத்திற்கு வரும்போது அது ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக, அதாவது தனுசுக்கு வரும்போது ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். ஏன்னா சூரியன் இப்போது மிதுனத்தில் இருக்கார், சமசப்தம்னு சொல்லக்கூடிய தனுசுக்கு வரும்போது சந்திரன், அது பௌர்ணமி யோகத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம். 23ஆம் தேதி பார்த்தோம்னா அவமாகம் அப்படின்னு போட்டிருப்போம். அவமாகம் அப்படின்னா என்ன அப்படின்னா 3 நட்சத்திரங்களோ 3 திதிகளோ ஒரே நாளில் வர்றத அவமாகம்னு சொல்லுவோம். இன்றைக்கி பார்த்தோம்னா அந்த 23ஆம் தேதி இன்றைக்கி பார்த்தீங்களே ஆனால் அவமாகம் திதியில் வருது. பிரதமை திதி சூரியன் உதித்த உடனே இருந்து ரொம்ப வினாழிகைகள் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஒரு 30 நிமிஷம் கூட இல்லை. அந்த அன்றைக்கி 6:30 மணியோடு பிரதமை முடிஞ்சு விடுறது. த்விதியை 54-55 நாழிகை இருக்கும். அதனால் அடுத்த நாள் காத்தால் சூரிய உதயத்துக்கு முன்னாடியே த்விதியை முடிஞ்சிடும். அடுத்த நாள் காத்தால் சூரிய உதயம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா திருத்தியை வந்துடும். அப்படி இருக்கும் பொழுது 3 திதிகள் வர்றதுனால இதை அவமாகம் அப்படின்னு சொல்கிறது. இந்த அவமாகத்தில் பொதுவாகவே நல்ல காரியங்கள் செய்ய மாட்டார். இப்போ நல்ல விசேஷ காரியங்கள், சுப காரியங்கள் செய்யறதை தவிர்த்துருவோம். அதுதான் அவமாகத்தில் ரொம்பவும் முக்கியமான விஷயம். சரி, இந்த வாரத்தில் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம்னு பார்ப்போம். சந்திராஷ்டமத்தை பார்க்கும்பொழுது இந்த வாரத்தில் மீன ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம், மேஷ ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம், ரிஷப ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம். இந்த 3 ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குது. சந்திராஷ்டமம்னா நீங்கள் பிறந்த ராசிக்கு 8ஆம் இடத்துல, அதாவது பிறந்த ராசியிலிருந்து இன்றைய கோச்சார ராசியில் சந்திர பகவான் 8ஆம் இடத்துல மறைந்து இருக்கக்கூடிய காலகட்டத்தை சந்திராஷ்டம காலம்னு சொல்கிறோம். இந்த சந்திராஷ்டமத்தினால் என்ன ஆகும்னா மதிகாரகன் மயங்கி இருக்கும் பொழுது கண்டிப்பாக மதி கெடக்கூடிய வாய்ப்பு, தவறான முடிவுகள் எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். அதனால் புதிய முயற்சி வேண்டாம், வெளியூர் பிரயாணம் வேண்டாம், வெளிமாநில பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம். ஒருவேளை பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருந்தால் சந்திர பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரம்னு சொல்லக்கூடிய ஒரு 1/2 டம்ளர் பசும்பால்
அருகில் இருக்கக்கூடிய விநாயகர் கோவிலில் கொடுத்துட்டு போகிறதும் திருமஞ்சனத்துக்கு அதாவது அபிஷேகத்துக்கு கொடுத்துட்டு போகிறது பெரிய ஏற்றத்தை மாற்றத்தையும் கண்டிப்பாக கொடுக்கும். சரி, இந்த என்னுடைய சேனல் பார்த்துன்னு இருக்க வாழ்க்கை பார்த்தீங்கன்னா நீங்கள் எங்களுக்கு அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்ட் தேவைப்படுவானால் நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணுங்க. என்னுடைய நம்பர் ஸ்காலிங்கில் போயின்னு இருக்கும். மொபைலில் ஃபோன் பண்ணுங்க. உங்களுடைய டேட்டு, டைமு, பிளேஸ் ஆஃப் பர்த்து, உங்களுடைய நேம், பேரண்ட்ஸோடைய நேம் அனுப்புங்க. முதல்ல நான் சந்தி என்ன இருக்குது, அதாவது சந்திரனுடைய சந்தி என்ன இருக்குது, என்ன நட்சத்திர பாதத்தில் இருக்கார் அப்படின்றத பார்த்து வெரிஃபை பண்ணிவிட்டு, லக்ன சந்தி இருக்கா, ராசி சந்தி இருக்கா, ராசியில் பாத சந்தி இருக்கா நட்சத்திரத்தில், இதெல்லாத்தையும் பார்த்து வெரிஃபை பண்ணிவிட்டு உங்களுக்கு உண்டான எளிய பரிகாரம் என்ன, இன்றைய கோச்சார நிலைமையில் என்ன இருக்குது, எப்படி இருக்குது, மெதுவாக செல்லக்கூடிய கிரகங்களுடைய விளைவு என்னன்றது எல்லாத்தையும் பார்த்துட்டு உங்களுடைய தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மம் எப்படி இருக்குன்றதையும் பார்த்துட்டு இன்றைய காலகட்டத்தில் என்ன எளிய பரிகாரம் பண்ணலாம்ன்றதையும் சொல்கிறேன். அதற்குண்டான கட்டணம் என்னன்றதையும் போடுறேன். அந்த கட்டணத்தை கட்டிட்டு நீங்கள் அப்பாயின்மெண்ட் எடுத்துக்கோங்க. சரி, இப்போ மேஷம் முதல் மீனம் வரை 17/6/2024 23/6/2024 வரலும் உண்டான வாரத்திற்கு என்னன்னு பார்ப்போம். சிம்மம், மகம், பூரம், உத்திரம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் சூரிய பகவான். ராசிக்கு 11ஆம் இடத்துல இருக்கிறது விசேஷம். 11ஆம் அதிபதி 10ஆம் அதிபதி சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டம். 10ஆம் அதிபதி சேர்ந்து இருக்கார். 10, 11 அதை தவிர உங்களுடைய ராசிநாதன் சேர்ந்து 11ஆம் இடத்துல இருக்கிறதும் 11ஆம் இடத்துல ஆட்சி பெற்ற புதன் இருக்கிறதன் மூலியமாக எல்லா விதமான ஏற்றமும் இருக்கும். பொதுவாகவே 11ஆம் இடத்தில் சூரியன் இருந்தால் நினைத்த காரியங்கள் நினைத்த இடத்தில் நினைத்த நேரத்தில் உங்களுக்கு நிச்சயமாக நடக்கும். அதை தவிர உங்களுடைய ராசிக்கு 9ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவானும் ஆட்சி பெற்று போயிருக்கிறது பெரிய விசேஷம். இந்த வாரம் பார்த்தாலேயானால் உங்களுடைய ராசிக்கு சமசப்தமத்தில் சனி பகவான் ஆட்சி, 9ஆம் இடத்துல செவ்வாய் பகவான் ஆட்சி, 11ஆம் இடத்தில் புத பகவான் ஆட்சி, பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமையிறது. இந்த சிம்மராசிக்காரர்களுக்கு 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான் மூலியமாக மறைந்த இடத்திலிருந்து திடீர் பணவரவு வரும். புதிய பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் சிறு சிறு தொல்லைகளை செய்யக்கூடிய தொழிலில் தருவார். அதை தவிர அரசு சம்பந்தமான பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அரசு சம்பந்தமான அரசியல் சம்பந்தமான அதை தவிர தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடியவர்களுக்கு அவர்களுக்கு பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடியவர்களுக்கு அவர்கள் கீழ் கடிந்த மக்கள் மூலியமாக சிறு சிறு பிரச்சனைகள் வரும். இதன் மூலியமாக உங்களுக்கு தூக்கமின்மை ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது பகவான் மூலியமாக பேச்சில் மிகவும் கவனம் தேவை. ஏன்னா பேச்சின் மூலியமாக மிகுந்த பிரச்சனை வரக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும். இந்த வாரம் பார்த்தாலேயானால் உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றம் இருக்குது. என்ன அப்படின்னா, இந்த வாரத்தில் 9ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் ஆட்சி பெற்று போயிருக்கிறதுனாலையும் அவர் உங்களுக்கு மிகப்பெரிய யோகர் என்பதனாலையும் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாரமாக இருக்கும். ரியல் எஸ்டேட், பூமி சார்ந்த தொழில்கள் செய்கிறவா, அதை தவிர இந்த அரசு சம்பந்தமான வியாபாரங்கள் செய்கிறவாளுக்கெல்லாம் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமைய போகிறது. இருந்தாலும் அரசு சம்பந்தமாக அரசியல் சம்பந்தமாக புது புது பிரச்சனைகள் உங்களுக்கு வரும். இந்த வாரத்தில் பார்த்தாலேயானால் அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகமான சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல இந்த வாரத்தை ஆரம்பிக்கிறார். 3ஆம் இடத்துல முயற்சி ஸ்தானத்தை ஆரம்பிக்கக்கூடிய செவ்வாய் பகவான் செவ்வாயின் பார்வையில், அதாவது சந்திர பகவான் செவ்வாயின் பார்வையில் இருக்கார். சந்திர மங்கள யோகம் அமையிறது. இதன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. உங்களுடைய முயற்சி மிகவும் ஏற்றமாக இருக்கும். அதை தவிர உங்களுடைய இளைய சகோதரர்கள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய தந்தையின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். அதை தவிர 19ஆம் தேதி காலை ஒரு 11 மணி வரலும் இருக்கக்கூடிய சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துக்கு போகிறார். 4ஆம் இடத்துல செவ்வாயினுடைய வீடாக இருந்தாலும் திக்பலம் பெற்று குருவினுடைய பார்வையில் சந்திர பகவான் இருக்கார். இதன் மூலியமாக படிக்கக்கூடிய மாணவ மாணவியர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். அதை தவிர இந்த செலவுகள், சுப செலவுகள் செய்யக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கக்கூடும். உங்களுடைய ராசிக்கு 21ஆம் தேதி வரலும் 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சந்திர பகவான் 21ஆம் தேதி மாலை ஒரு 7 மணிக்கு மேலே 5ஆம் இடத்துக்கு போகிறார். 5ஆம் இடத்துல அதாவது உங்களுடைய ராசிக்கு 12ஆம் அதிபதி 5ஆம் இடத்துல போகிறதுனால புதிய பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம்லாம் இதெல்லாம் கொஞ்சம் பிரச்சனையில் வரும். உங்களுக்கு சிறு சர்க்கிள்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள், இந்த புதிய அந்தஸ்தில் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அதாவது
உங்களுடைய அந்தஸ்துக்கு சற்று களங்கம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். எந்த ஒரு விஷயத்தையும் பொறுமையாக நிதானமாக எடுத்து செய்கிறது நல்லது. அது அந்த 5ஆம் இடத்துல சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு 24ஆம் தேதி அதிகாலை 1 மணி வரலும் வருகிறார். இந்த வாரத்தில் பார்த்தாலேயானால் நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய சத்யநாராயண பெருமாள் கோயிலுக்கு போட்டு வாங்க. ஏன்னா 5ஆம் இடத்துல சந்திர பகவான் போகும்போது பௌர்ணமி யோகம் அமையிறது. அதாவது கிட்டத்தட்ட 3 கிரகங்கள் சந்திர பகவானை பார்க்குறது ரொம்ப விசேஷத்தை கொடுக்கக்கூடியது. இந்த வாரம் நல்ல ஏற்றமான வாரமாக இருக்கும். இந்த வாரத்தில் உங்களுடைய ராசிக்கு சமசப்தமத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானும் வக்கரகதி அடைகிறார். இதனால் சிறு சிறு தொல்லைகள், உடல் நலத்தில் பிரச்சனைகள், பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் ப்ராப்ளங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அருகில் இருக்கக்கூடிய சத்யநாராயண கோவிலுக்கு போயிட்டு வாங்க. கோதுமை தானம் கொடுங்க. செம்பருத்தி எடுத்துகிட்டு போயிட்டு ஆஞ்சநேயருக்கு போய் சாத்திட்டு வாங்க. நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாரமாக நிச்சயமாக அமையும். லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. நன்றி, நமஸ்காரம்.